குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தென்சீன கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் சீனா தனது இராணுவ ஆதிக்கத்தை நிலைநாட்ட திட்டமிட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து நீண்ட தூரம் பாயும் ஏவுகணையை சோதனை செய்துள்ளது. இந்த சோதனை திங்களன்று மதியம் 12 மணி அளவில் நடத்தப்பட்டது. இந்த ஏவுகணையில் உண்மையான அணு ஆயுதத்திற்கு பதிலாக சோதனைக்காக பயன்படுத்தப்படும் டம்மி வெடிபொருள் பொருத்தப்பட்டிருந்தது. அது திட்டமிட்டபடி பசிபிக் கடலின் சர்வதேச பகுதியில் துல்லியமாக விழுந்தது என சீன அரசு தெரிவித்துள்ளது. இது எங்களது வழக்கமான வருடாந்திர இராணுவ பயிற்சியின் ஒரு பகுதி. சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டே இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது. எந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டையோ இலக்கையோ குறிவைத்து நடத்தப்படவில்லை என விளக்கம் அளித்துள்ளது. இந்த ஏவுகணை சோதனை தற்செயலாக நடக்கவில்லை. இதன் பின்னணியில் பல முக்கிய அரசியல் காரணங்கள் இருப்பதாகவும் சர்வதேச பாதுகாப்பு நிபுணர்கள் சொல்கின்றனர். ஆஸ்திரேலியாவும் பசிபிக் தீவு நாடான ஃபிஜியும் பசிபிக் பகுதியில் சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஒரு புதிய பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அது கையெழுத்திடப்பட்ட சில மணி நேரங்களிலேயே சீனா இந்த ஏவுகணை சோதனையை நடத்தியுள்ளது. தொடர்ந்து சீனாவின் கிழக்கு கடற்கரை பகுதியான கிங்டாவோ அருகில் சீனாவும் ரஷ்யாவும் இணைந்து தங்களின் வருடாந்திர கூட்டு கடற்படை பயிற்சியை தொடங்கியுள்ளன. சீனாவின் இந்த நடவடிக்கைக்கு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஜப்பான் மற்றும் தைவான் நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. 1986 ராரோடோங்கா ஒப்பந்தத்தின்படி தென் பசிபிக் பகுதி அணு ஆயுதங்கள் அற்ற மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மண்டலத்திற்குள் சீனா ஏவுகணையை செலுத்தியுள்ளது பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக நியூசிலாந்து தெரிவித்துள்ளது. சோதனை நடப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்புதான் சீனா தங்களுக்கு தகவல் கொடுத்ததாகவும் நியூசிலாந்து குற்றம் சாட்டியுள்ளது. இந்த நடவடிக்கை பசிபிக் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்கும் வகையில் இருப்பதாக ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னி வாங் கவலை தெரிவித்துள்ளார். சீனாவின் ஏவுகணை தங்களின் வான்வெளி மற்றும் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையலாம் என ஜப்பான் அரசு கூறியது. சீனாவிடம் தற்போது 6 அணு ஆயுத ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல்களும் 59 அணுசக்தியால் இயங்கும் தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்களும் இருப்பதாக கூறப்படுகிறது. அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகனின் அறிக்கையின்படி சீனாவிடம் 2024 சுமார் 600 அணு ஆயுதங்கள் இருந்தன. இது 2030க்குள் 1000க்கும் அதிகமாக உயரக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. தென்சீன கடல் பகுதியில் சீனா தொடர்ந்து நடத்தி வரும் போர் ஒத்திகைகள் பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, தென்கொரியா போன்ற நாடுகளுக்கு ஏற்கனவே அச்சுறுத்தலாக உள்ளது. தற்போது பசிபிக் பெருங்கடலில் நடத்தியுள்ள இந்த நீர்மூழ்கி ஏவுகணை சோதனை உலக நாடுகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.